சென்னை மெரினா பெசன்ட் நகர் இடையிலான ரோப் கார் திட்டத்திற்கு கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடற்கரை மணற்பரப்பில் ஆமைகள் முட்டையிடும் என்பதால் அங்கு ரோப் கார் அமைக்க கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி மறுத்திருப்பதாக தெரிகிறது. இதையடுத்து அடுத்த கட்டமாக சாலை ஓரமாக மாற்றுப்பாதையில் ரோப் கார் திட்டத்தை அமைக்க மாநகராட்சி அதிகாரிகள் புதிய திட்ட அறிக்கையை தயாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி கேரளா எல்லை வழியாக ரேஷன் அரிசி கடத்திய மினி லாரியை துரத்திச் சென்ற பறக்கும்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இஞ்சிவிளை தனியார் குடோனுக்குள் பதுங்கிய கடத்தல் கும்பல் வருவாய் ஆய்வாளர் தினேஷை தாக்கியதோடு பெண் அதிகாரி உட்பட 3 பேருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தமிழக கேரள காவல்துறையினர் மற்றும் கேரள வருவாய்த்துறையினர் குடோனில் இருந்த கடத்தல் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்ததோடு தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும் விமான சேவைகள் வரும் அக்டோபர் 29ஆம் தேதியோடு நிறைவடைய உள்ளன. 3 ஆண்டுகளுக்கான மானிய காலம் முடிவடைவதால் அக்டோபர் இறுதி வரை மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்று விமான நிறுவனங்கள் கூறுகின்றன. இச்சேவைகளை தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என்று பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் ஆனந்த நகர் பகுதியில் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் பகுதியில் பாதாள கழிவுநீர் கால்வாய் நிரம்பி வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுவதால் வீட்டில் வசிக்க முடியாத நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. நோய் தொற்று பரவும் அச்சமும் இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கழிவுநீர் பிரச்சினைக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார பிரிவு அலுவலர் உறுதியளித்திருக்கிறார். உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே பலத்த காற்று காரணமாக மரம் முறிந்ததால் உயர் மின்னழுத்த கம்பிகள் அறுந்து வீடுகளின் மீது விழுந்தன. இதனால் அப்பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அடுத்த புல்லூர் கிராமத்தில் மின்னல் தாக்கியதில் பனைமரம் கொழுந்துவிட்டு எரிந்தது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, பாரிவாக்கம், ஆவடி, பட்டாபிராம், திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல ஐயப்பந்தாங்கல், போரூர், வானகரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் தக்காளியின் விலை உயர்ந்துள்ளது. ஆவணி மாத முகூர்த்த நாட்களை முன்னிட்டு தக்காளியின் தேவை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 14 கிலோ பெட்டி தற்போது 3 மடங்கு அதிகரித்து 400 ரூபாய் முதல் 430 ரூபாய் வரை ஏலம் போனது. இதன் காரணமாக சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வறட்சியால் விளைச்சல் குறைந்ததால் உருளைக்கிழங்கின் விலை உயர வாய்ப்பிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கொடைக்கானலில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் உருளைகள் பயிரிடப்பட்ட நிலையில் போதிய மழை இல்லாததால் விளைச்சல் குறைந்தது. இதனால் எதிர்வரும் நாட்களில் உருளைக்கிழங்கின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று விவசாயிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். சென்னை மாதவரம் எம்ஆர்எச் சாலையில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து மாதவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் அரசு பாலிடெக்னிக் மாணவர் விடுதி கட்டடம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் மாணவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சமையலறையில் புழுக்களோடு உணவுகள் பரிமாறப்படுவதும் குடிநீர் தொட்டியில் கரப்பான் பூச்சிகள் மிதப்பதும் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. உடனடியாக இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
செங்கல்பட்டு அருகே பாலாற்றின் குறுக்கே அமைந்துள்ள 74 ஆண்டுகள் பழமையான குறுகிய பாலத்தில் தினசரி பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்களில் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். உடனடியாக புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த சாலை 6 வழிச்சாலையாக மாற்றப்பட இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையரகம் வழித்தடங்களை ஆய்வு செய்து மண் பரிசோதனை செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பழனி அருகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி மாணவிகள் வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலமிட்டு உற்சாகமாக நடனமாடினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக மகாபலி மன்னன் வேடமடைந்த மாணவரை சக மாணவர்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜேசிபி வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். மேலும் கேரள பாரம்பரிய திருவாதிரை நடனமாடியும் செண்டை மேளத்திற்கு ஏற்றவாறு மாணவர்களின் ஆட்டமும் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. திருப்பூரில் சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீர் பகல் நேரத்திலேயே நொய்யல் ஆற்றில் கலக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்ய கூடுதல் செலவாகும் என்பதால் சில ஆலைகள் கழிவுநீரை நேரடியாக ஆற்றில் விடுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். தென்னம்பாளையம் அருகே ஜமுனை ஓடையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் சாயக்கழிவு நீர் கலந்திருப்பதாக வந்த புகாரை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சட்டவிரோதமாக கழிவுநீரை வெளியேற்றும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை டிடிகே சாலையில் உள்ள பிரபல அசைவ உணவகத்தில் வாடிக்கையாளருக்கு பரிமாறப்பட்ட மட்டன் கிரேவியில் சிகரெட் துண்டு கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். மேலும் உணவின் தரத்தில் அலட்சியமாக செயல்படும் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி அலுவலகத்திற்கு உள்ளேயே ஒப்பந்த தூய்மை பணியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு வரி ரசீது பெயர் மாற்றம் தொடர்பாக ரமேஷ் என்பவரை ஜெகன் மற்றும் ஆறுமுகராஜ் ஆகியோர் சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். இச்சம்பவம் தொடர்பான செல்போன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் பாம்பு கடித்து 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்தார். விம்கோ நகரைச் சேர்ந்த பாபு ஜெய்ஹிந்த் நகரில் புதிய வீடு கட்டி வருகிறார். அங்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் ஷீட் வீட்டில் அவரது மகள் யாசினி உறங்கிக் கொண்டிருந்த போது அவரை பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட யாசினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கிடையே வீட்டின் அருகே இருந்த நல்ல பாம்பை மீட்டு வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். சென்னையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியமேடு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சமூக நலக்கூடத்திற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் பின்னர் விடுவித்த போதிலும் பணியாளர்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் அம்பேத்கர் சிலையின் கால்களை பிடித்து கதறி அழுது தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். எல்லாருக்கும் பெண்களுக்கு அங்கே பாத்ரூம் போகிறது கூட ஒரு கஷ்டம் தான். அது உள்ள இந்த மாதிரி இருந்தால் எங்க அப்பப்போ அரெஸ்ட் பண்ண எதுக்கு அரெஸ்ட் பண்ணுற போது உங்கள் பணி நிரந்தரம் போட்டு அவங்கவுங்க வேலை செஞ்சுக்கிட்டு போயிட மாட்டாங்களா? இதே அரெஸ்ட்னா எப்படி இதுங்க சொல்லுங்க? அரெஸ்ட்னா அவங்க அவ்வளோ சாதாரணமாக இருக்கா? ஆனால் அரெஸ்ட் பண்ணால் கூட நாங்கள் விட மாட்டோம், பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். போராட்டம் விடவே தொடர் போராட்டம். எங்கள் தோழர் பாரதி அண்ணா இருக்கிறவரை நாங்கள் விட மாட்டோம். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வேலூர் சாய்நாதபுரம் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இஸ்ரோ என்ற எழுத்து வடிவில் நின்று விண்வெளி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சந்திரயான் வெற்றியை போற்றும் விதமாக மாணவர்கள் அணிவகுத்து நின்று அசத்திய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரையும் ஈர்த்துள்ளது. தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள ஆண்டிப்பட்டி கணவாய் மலைப்பகுதியில் யானைகள் சுற்றித் திரியும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையோடு செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
சிங்கமுனரி அருகே வடவன்பட்டி எழுபுனி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கச்சா, கூடை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். தேனியில் அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் காரில் பயணித்த இருவர் உயிரிழந்தனர். குமுளியிலிருந்து கோயம்புத்தூர் சென்ற அரசு பேருந்தும் எதிரே வந்த காரும் மோதிக்கொண்டதில் காரில் பயணித்த இருசக்கர வாகன மெக்கானிக் வேலுச்சாமி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த கார் ஓட்டுநர் முத்துக்குமார், உடன் வந்த கந்தவேல் ஆகியோர் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு முத்துக்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கந்தவேலுவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புக்கத்துறை, படாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பணிகள் நடப்பதாலும் முகூர்த்த நாள் மற்றும் வார விடுமுறை நாள் என்பதாலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆம்பூர் அருகே மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். சாத்தம்பாக்கம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 10 கிலோ குட்கா உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் விற்பனையில் ஈடுபட்ட தினேஷ்குமார் மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி பரமத்திவேலூரில் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு விவசாயிகள் உணவு சமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக போராட்டம் நடத்தியும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நீர்வளத்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் விரைந்து ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 விவசாயிகளை கொன்ற புலியை பிடிக்கும் பணி 2வது நாளாக நீடித்தது. ட்ரோன்கள் மூலம் தேடுதல் நடத்தப்பட்டு வருவதுடன் 6 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. தேடுதல் வேட்டையில் புலியின் கால் தடங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. மழை, கடுமையான பனிமூட்டம் மற்றும் சிக்கலான நில அமைப்பு காரணமாக புலியை கண்டறிவதில் சவால்கள் இருப்பதாக மாவட்ட வன அலுவலர் தேவராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரும்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 275 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். அப்போது மாணவர்கள் சிலர் தாங்கள் அணிந்திருந்த அங்கியை பெற்றோருக்கு அணிவித்து மகிழ்ந்தனர். எந்த துறையிலாவது தவறு நடந்திருந்தால் அது குறித்த கோப்புகளை வெளியிட வேண்டியதுதானே என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்குவினர் ஆட்சி நடத்துவதை விட எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக விமர்சித்தார். சும்மா அந்த 3 ஃபைல் ரெடியா இருக்கு, அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தா ரிலீஸ் பண்ணுங்க, இருந்தா கொடுக்கணும். அதாவது ஒரு முதலமைச்சர் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் என்னங்கிறது என்ன? யார்ட்டையும் எதுவும் மறைக்க மாட்டேன், உண்மையா நேர்மையா நடந்துக்குங்கிறதான அவருடைய உறுதிமொழியில பதவியேற்புல இருக்கு. அப்ப கையில இருந்தா நீங்க வெளியிட வேண்டியதானே, எந்த துறையில் தவறு நடந்தது, எவ்வாறான தவறு நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்யறோம், அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இதுல என்ன நேரங்காலம் ஜோசியம் பார்த்து காலங்கள்லாம் நேரங்காலங்களா பார்த்தா அந்த இதை வெளியிட முடியும். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கொல்லப்பட்டது ஆணவ படுகொலையே என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த கொலையில் தொடர்புடையவர்களில் தாவேக்குவினரும் உள்ளனர் என்றும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தினார். முன்னதாக கொலையான இளைஞரின் குடும்பத்தினருக்கு அவர் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்தார். காதல் விவகாரம்தான், அதுவும் ஆணவ கொலைதான் என்று கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தாயார் என்னிடத்திலே கூறினார்.
தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். அந்த இளைஞரின் படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது. அதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தாவேகா கட்சியை சார்ந்தவர் என்ற கருத்தும் உள்ளது. ஆகவே யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தையூர் இளைஞர் கொலை வழக்கில் தொடர்புடைய இருவர் தாவேகாவிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலர் குமரவேல் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வழக்கில் தொடர்புடைய ஏழுமலை, அவரது மகன் கௌதம் இருவரும் கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்றும் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சியின் இணையதளம் வாயிலாக இருவரும் உறுப்பினர்களானதாகவும் தற்போது அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தாவேகா அரசின் முதல் 100 நாட்களில் 8 காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக மக்கள் கண்காணிப்பகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குநரும் வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் காவல் மரணங்களை தடுக்க தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் போது இது தொடர்பான விவகாரங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் சொன்னதை 100 நாட்கள் ஆட்சியில் செய்து காட்டிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இனி லட்சக்கணக்கில் பணம் கப்பம் கட்ட வேண்டாம் என்ற நிலை உருவாகியிருப்பதாக தெரிவித்தார். இந்த ஊழலை, லஞ்சத்தை அவர் நான் அடியோடு நீக்குவேன் என்று கூறினார். தயவுதாட்சணியம் இல்லாமல் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். அதை மெய்ப்பித்து காட்டிவிட்டார் என்பதால் இந்த அரசுக்கு மீது மக்களுக்கு, இதுவரை பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த துறைகளுக்கு போகிற போது முன்பு மாதிரி இத்தனை லட்சம் கப்பம் கட்ட வேண்டிய நிலைமை இல்லையே என்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். முதல்வர் விஜய் தொடர்பாக அக்கட்சியினர் வெளியிடும் கருத்துக்கள் ரசிகர் மன்ற மனநிலையிலேயே இருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு மிக தெளிவாக உள்ளதாகவும் அங்கு ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது என்றும் கூறினார். விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி தமிழக வெற்றிக்காலம் ஏற்றுக்கொள்றாங்க நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் பண்ற போர்ட்ல இருக்காங்க. அதனால நீங்க அவங்க ரசிகர் பண்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. தனது கீழடி அறிக்கையை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் என்றும் அதற்கு முதலில் அந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிக்கையை வெளியிட்டால் அது பல ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் தமிழகத்திலிருந்தே நாகரிகம் தோன்றியதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். என்னுடைய அறிக்கையை நான் கொடுத்துட்டேன். அதை யாரு வேண்டுமானால் படிக்கலாம், யாரு வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். விமர்சிப்பதற்கு 1000 பேருக்கு உரிமை உண்டு. ஆனால் விமர்சிப்பதற்கு அது வெளியிட்டால் தான் விமர்சிக்க முடியும். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடுத்த வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. முந்தைய வழக்கு விசாரணையில் செந்தில் பாலாஜி கைதுக்கு இடைக்கால தடை விதித்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இன்னும் 2 ஆண்டுகளில் அண்ணா அறிவாலயத்தை வெள்ளையடித்து வாடகைக்கு விடும் நிலை வரும் என அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையாக திமுகவை சாடியிருக்கிறார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் நடந்த தாவேகா அரசின் 100 நாள் சாதனை விளக்க கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் திமுகவை முதல்வர் விஜய் துடைத்தெறிந்து விட்டதாகவும் தெரிவித்தார். உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் அந்த தீயசக்தியை ஒழிச்சே கட்டிட்டாரு, தூக்கி மூட்டை கட்டி வெளியிட்டாரு. இனிமேல் அந்த அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு வாழைக்கு தான் வரணும். அறிவாலயத்தை
இன்னொரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரா அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன்லாம் போட்டு வாடகை விட்டுட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டியதான். வேற எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அங்க வேற எந்த கட்சிக்காரங்க வந்து கட்சி நிறுத்த போறது இல்லை.